ஹாப்பி ஈவினிங் டு யூ ஆல். இது உங்க லைஃப் பேரபிள்ஸ். குறிப்பா புதுசா கல்யாணமான தம்பதிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விளக்கப்பதிவு. இரண்டு ஆத்மாக்களுக்கு நடுவுல யாராலையும் உடைக்க முடியாத ஒரு ஆழமான பந்தத்தை எப்படி உருவாக்குறது, அதுக்கான அடித்தளத்தை எப்படி அமைக்கிறது, இத பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா பேச போறோம். இப்போ நாம எல்லார் மனசுலயும் என்றாவது ஒரு நாள் எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. உண்மையான காதல்னா என்னங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி வர ஒரு உணர்ச்சியா, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நாம உருவாக்குற ஆழமான பந்தமா? இன்னைக்கு இந்த மாடர்ன் காலத்துல இருக்கிற ஒரு பெரிய குழப்பத்தையே நாம உடைக்க போறோம். வெறும் தற்காலிகமான ஒரு ஈர்ப்பு தான் காதலோட உச்சம் அப்படிங்கிற மாயைய இன்னைக்கு நாம கண்டிப்பா நீக்க போறோம். சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். பொதுவா பாத்தீங்கன்னா 2 வகையான காதல் இருக்கு. முதல் வகை முழுக்க முழுக்க உணர்ச்சிகள மட்டுமே அடிப்படையா வச்சுது. இது கல்யாணத்துக்கு முன்னாடி வர்றது, வெறும் ஆசையால உருவாகி ரொம்ப சீக்கிரமாவே மறைஞ்சிடக்கூடியது. ரெண்டாவது என்னன்னா அர்ப்பணிப்பா அடிப்படையா கொண்ட காதல். இதுதான் கஷ்டத்துல கை கொடுக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நாளாக நாளாக கருணையோட ஆழமாகிட்டே போகும். சோ உண்மையான காதலுக்கு வெறும் ஈர்ப்பு மட்டும் பத்தாதுங்க, அந்த உறுதியான அர்ப்பணிப்பும் நிச்சயமா தேவை. புதுசா கல்யாணமான தம்பதிகளுக்கு இறைவன் வகுத்திருக்கிற பிளான் நிஜமாவே ரொம்ப அழகுங்க. குர்ஆனோட 30வது அத்தியாயம் 21வது வசனத்துல காதலோட 2 முக்கியமான தூண்களை பத்தி சொல்லிருக்கு. ஒன்னு மவத்தா, அதாவது அன்பு. இன்னொன்னு ரஹ்மா, அதாவது கருணை. கல்யாணமான முதல் வருஷத்தை கடக்க வெறும் அன்பு மட்டுமே பத்தாது, அந்த அன்பை பாதுகாக்கிற கருணை அப்படிங்கிற அந்த அரண் தம்பதிகளுக்கு ரொம்பவே அவசியம். இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, குர்ஆன் கணவனையும் மனைவியையும் ஒருத்தருக்கொருத்தர் ஆடை அப்படின்னு சொல்லுது. எப்படி ஒரு ஆடை நம்ம உடம்புக்கு பாதுகாப்பையும் அழகையும் கொடுக்குதோ, அதே மாதிரிதான் தம்பதிகளும் ஒருத்தருக்கொருத்தர் பாதுகாப்பாவும் அழகாவும் இருக்கணும். அது மட்டுமல்லாம 2 பேருக்குள்ள இருக்கிற குறைகளை ரொம்ப பெருந்தன்மையோடும் அபரிமிதமான கருணையோடும் மறைக்க கத்துக்கணும். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் தம்பதிகளுக்கான மிக உயர்ந்த ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணுது. உங்களில் சிறந்தவன் தன் மனைவிக்கு சிறந்தவன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க துணைக்கிட்ட அன்பை வெளிப்படுத்துறது அந்த அன்பை இன்னும் ஆழமாக்கும்னு சொல்லிருக்காங்க. அதே நேரத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி தனிமையில பழகுறது ஷைத்தானோட வழி அப்படிங்கறதையும் இஸ்லாம் ரொம்ப தெளிவா காட்டி தூய்மையான ஹலாலான உறவை நோக்கி நம்மள கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகுது. வரலாற்றிலேயே மிக சிறந்த ஒரு காதல் கதையை நாம இப்போ பார்க்கலாம். அன்னை கதீஜா ரலி அவங்க நபிகள் நாயகத்தை விட 15 வயசு மூத்தவங்க. ஆனா முதல் வஹி வந்தப்போ நடுங்கி போய் நின்ற நபிய அணைச்சு முழுமையான பாதுகாப்பு கொடுத்தவங்க அவங்கதான். 25 வருஷம் எந்த சூழ்நிலையிலையும் பிரியாம முழு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வாழ்ந்தாங்க. இது வெறும் உணர்ச்சியால வந்த காதல் கிடையாதுங்க, ஆழமான உறுதியான அர்ப்பணிப்பால வந்த நிலைத்து நின்ற காதல். அதுக்கப்புறம் அன்னை ஆயிஷா அலி அவங்களோட நான் நபிகளின் வாழ்க்கைய பாத்தீங்கன்னா, உண்மையான காதல்ங்கிறது எவ்ளோ மகிழ்ச்சியும் பரஸ்பர மரியாதையும் நிறைஞ்சதுன்னு நமக்கு புரியும். அவங்க வீட்டுக்குள்ள வரும்போதே எப்பவும் சிரிச்ச முகத்தோட தான் வருவாங்க. 2 பேரும் ஒரே கோப்பையில தண்ணீர் குடிப்பாங்க, ஒன்னா ஓட்டப்பந்தயம் வச்சு விளையாடுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? கல்யாணம்னா எப்பவும் சீரியஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது நீங்க உருவாக்குற மிக சிறந்த சந்தோஷமான ஒரு நட்பா இருக்கணும். நான் வீட்டுக்கு வரும்போது என் மனைவி என் சோர்வை போக்குறாங்க, அவங்க தான் என் அமைதி அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லியிருக்காங்க. சஹாபாக்கள் அவங்க வீட்டை எந்த அளவுக்கு ஒரு அமைதியான இடமா பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். குறிப்பா புதுசா கல்யாணமான கணவன்மார்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டை அமைதியான ஒரு இடமா மாத்துறதும் தன்னோட துணைக்கிட்ட அந்த அமைதியை தேடுறதும் ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். இப்போ நான் சொல்ல போறது வரலாற்றிலேயே ஒரு உச்சக்கட்ட பொறுமைக்கான சிறந்த எடுத்துக்காட்டு. அலி, ரலி மற்றும் ஃபாத்திமா ரலி அவங்களோட வாழ்க்கை தான் அது. பல வருஷங்கள் ஒன்னா வாழ்ந்தும் ஒருத்தர் கோபப்படுத்தாமலே இருந்திருக்காங்க. கேக்குறப்பவே ஆச்சரியமா இருக்குல்ல? இது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தோணலாம். ஆனா ஒவ்வொரு இளம் தம்பதியினரும் தங்களோட இலக்கா வச்சுக்க வேண்டிய ஒரு மென்மையான உயர்ந்த பொறுமையின் அடையாளம் இதுதான். இஸ்லாத்தோட 4 இமாம்களும் கல்யாணத்தை வெறும் பிசிக்கலான ஒரு ஒப்பந்தமா பார்க்கல, அது ரொம்ப ஆழமான ஒரு தத்துவமா பார்த்தாங்க. இமாம் அபு ஹனீஃபா என்ன சொல்றாருன்னா, இது அல்லாவின் சாட்சியில நடக்கிற 2 ஆத்மாக்களின் இணைப்பு அப்படிங்கிறாரு. கல்யாணம் உங்க மார்க்கத்தோட பாதியை முழுமையாக்குது, அதனால மீதி பாதியில 2 பேரும் சேர்ந்து அல்லாவை தேடுங்க அப்படின்னு மத்த இமாம்களும் ரொம்ப அழகா வழிகாட்டுறாங்க. பாரம்பரிய அறிஞர்கள் மட்டும் இல்லாம இன்றைய நவீன அறிஞர்களும் இதேதான் சொல்றாங்க. இஸ்லாம் காதல தடை பண்ணலங்க, மாறா அத கல்யாணம் அப்படிங்கிற வழியில ரொம்ப சரியா வெளிப்படுத்த வழிகாட்டுது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தன்னோட இதயத்தை பாதுகாக்கிறது தான் பின்னாடி வரப்போற ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட உன்னதமான உறவுக்கு உண்மையான திறவுகோல்.
இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லட்டுமா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் சொன்னத இப்போ இருக்கிற மாடர்ன் சைக்காலஜி அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி வர காதல் வெறும் டோபமைன் அப்படிங்கிற ஒரு தற்காலிக ஹார்மோனால வர்றது. அது ஒரு 18 மாசத்திலே மறைஞ்சிடும்னு ஸ்டன்பர்க் சொல்றாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற காதல் ஆக்சிடோசின் அப்படிங்கிற பிணைப்பு ஹார்மோனால உருவாகிறது. அதுதான் காலம் போக போக உறவா ஆழமாக்குது. இதுல ஒரு ஷாக்கிங்கான உண்மையும் இருக்கு. 2010ல ஜர்னல் ஆஃப் மேரேஜ் அண்ட் ஃபேமிலி வெளியிட்ட ஒரு ஆய்வுப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் விவாகரத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு 50% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இஸ்லாம் இதை எப்பவோ தடை பண்ணிடுச்சு. இமாம் கஸ்ஸாலி, விக்டர் பிராங்கிள், காரல் ஜங் மாதிரியான மாமேதைகள் எல்லாரும் கல்யாணத்தை 2 ஆத்மாக்களோட பயணமா தான் பாக்குறாங்க. காதல் அப்படிங்கிறது உடம்புல ஆரம்பிக்கிறது இல்ல, அது ஆத்மாவுல ஆரம்பிக்கிறது. உங்களோட துணை உங்களை இறைவனை நோக்கி கூட்டிட்டு போனாங்கன்னா காலப்போக்குல அதுவே ஒரு உண்மையான காதலா உறுதியா மாறும். காதல் என்பது பூக்காத மலர், திருமணம் அதை பூக்க வைக்கும் நீர். கவிஞர் ரூமியோட இந்த அழகான வரிகள் புதுசா கல்யாணமானவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். ஏன்னா உங்க காதல் இப்போதான் துளிர்விட தொடங்கியிருக்கு. அது அழகா பூக்க வைக்க தினசரி பொறுமையும் புரிதலும் அப்படிங்கிற நீர் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கறத எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. சரி, இந்த உண்மையான காதல் எப்படி படிப்படியா வளருது? இஸ்லாமிய திருமணத்துல இதற்கான 5 முக்கியமான நிலைகள் இருக்கு. முதலாவது அறிமுகம், இதுல ரொம்ப பொறுமை தேவை. 2வது ஒருத்தர் குறைகளோட ஏத்துக்கிற இணைவு. 3வது நான் முன்னாடி சொன்ன அந்த ஆக்சிடோசின் வழியா வர்ற ஆழமான பிணைப்பு. 4வது எதையும் தாங்குற அர்ப்பணிப்பு. இறுதியா 2 ஆத்மாக்களும் இறைவனை நோக்கி பயணிக்கிற ஆன்மீக காதல். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கல்யாண முதல் வருஷத்துல வர்ற சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதாரணமானது, இயல்பானது தான். தம்பதிகள் தங்களுக்குள்ள இருக்கிற பிணைப்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்க 3 சிம்பிளான தினசரி பழக்கங்கள் இருக்கு. 1, ரொம்ப எளிமையான நிக்கா மூலமா உங்க காதல ஆரம்பிங்க. 2, தினமும் 2 பேரும் சேர்ந்து தொழுது குரானோதி துவா செஞ்சு அல்லாஹ்வ தேடுங்க. 3, நபிகள் நாயகம் வழியில தினமும் சிரிச்ச முகத்தோட இருங்க. வீட்டு வேலைகள்ல உதவி பண்ணுங்க, அன்பா பேசுங்க. இந்த சின்ன சின்ன சுன்னத்துகள் தான் உங்க உறவுல ரொம்ப பெரிய உணர்ச்சிபூர்வமான மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ கல்யாணமான புதுசுல முதல் வருஷத்துல கருத்து வேறுபாடுகள் வர்றது ரொம்ப சகஜம் தானே. அதை எப்படி சரி பண்றது? ஃபர்ஸ்ட், ஒருத்தருக்கு ஓப்பனா மனம் விட்டு பேசுங்க. அந்த ஆக்சிடோசின் பிணைப்பு உருவாக கொஞ்சமாச்சும் நேரம் கொடுங்க. சம்டைம்ஸ் பொறுமை குறையும் போது ரஹ்மா, அதாவது கருணையா யூஸ் பண்ணுங்க. சின்ன சமையல் தப்போ இல்ல வேற ஏதாவது கருத்து வேறுபாடோ வரும்போது நபிகள் நாயகம் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க துணையோட ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட வேற ஒரு நல்ல குணம் இருக்கும். அதுல உங்க கவனத்தை செலுத்துங்க. இப்போ எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி கற்பனை செஞ்சு பாருங்க. வஹி வந்தப்போ பயந்து போய் நின்ற நபிய அப்படியே அன்பா அணைச்ச அன்னை கதீஜா, நபிகளோடு ஓடி விளையாடிய அன்னை ஆயிஷா, ஒரு நாளும் ஒருத்தர் கோபப்படுத்திக்காத அலி மற்றும் ஃபாத்திமா, இவங்களெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அர்ப்பணிப்புல தொடங்கி கருணையால வளர்ந்து அல்லாவோட ஆசையால என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற அந்த உண்மையான காதலோட பாதையில நடக்கிறது உங்க 2 பேருக்கும் எவ்வளவு அழகா இருக்கும்ல. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப அமைதியாவும் பாசிட்டிவாவும் அமைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவா சரியான வாழ்க்கை துணையை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு அட்டகாசமான எக்ஸ்பிளைனர் பார்க்க போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. காலம் கடந்து உங்க முடியெல்லாம் நரைச்சதுக்கு அப்புறமும் உங்க காதல் கதை எந்த வரலாற்று முன்மாதிரி மாதிரி நிலைச்சு நிக்க போகுது? இன்னைக்கு நைட் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்புடன் அடுத்த வீடியோல சந்திப்போம். திஸ் இஸ் யோர் லைஃப் பேரபிள்ஸ். தேங்க்யூ.